நீ பண்ண வேலையால உன் பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிருந்திருக்கும். இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். ஜாக்கிரதை. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? என் வாழ்க்கைய அழிக்க பாத்திருக்க. அத்த, வென விதைச்சவன் வென அறுப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு. அது உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இனிமேலாவது திருந்தி வாழுங்க. மாப்ரிதி. சந்திரிகா, போதும். யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். போங்க. ஆமா விக்ரம், உனக்கு எப்படி இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியும்? எனக்கு என் அம்மா தான் சொன்னாங்க. எப்படி? அவங்க போட்டோல இருந்த மாலை அருந்து விழுந்துருச்சு. எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடக்க போதும்னு தோணுச்சு. அதான் உனக்கு ஃபோன் பண்ணி மேலே வர சொன்னேன். விக்ரம், நம்ம கண்டிப்பா ஒண்ணு சேருவோம். ஆமா பிரீத்தி, அதுவும் எங்க அம்மாவே நம்மளை சேர்த்து வைப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த நட்சத்திரமும் கண்டிப்பா ஒண்ணு சேரும். ஆமா. பார், முதலும் கடைசியுமா சொல்றேன், இனிமே பிரீத்திய பத்தி ஏதாவது பேசுன, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன். நீ எல்லாம் ஒரு அம்மாவா? என் வாழ்க்கைய அழிக்க பாத்திருக்க. சந்திரிகா ஆண்டி ஏன் இந்த மாதிரி நடந்துக்கணும்? நம்ம மேல இருக்கிற கோவத்துல அஞ்சனா அம்மா மனசு கஷ்டப்பட வச்சு அவங்க கிருபாமானத்தையும் வாங்கிட்டாங்க. என்ன அசிங்கப்படுத்ததான் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு என் மேல அப்படி என்ன ஆத்திரம்? இதை இப்படியே விடக்கூடாது. ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு இப்போ உங்க பொண்ணுக்கு பெரிய அவமானத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க. இவ்ளோ பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு ஏன் இப்படி சின்னத்தனமா நடந்துக்கிறீங்க? உங்களால அஞ்சனா அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய், நீ என்னடி எனக்கு வந்து புத்தி சொல்ற? யாரு நீ? முதல்ல வெளியில போ. நான் ஒண்ணு உங்களுக்கு புத்தி சொல்ல வரல, நல்லதுதான் சொன்னேன். உண்மையை உங்ககிட்ட சொன்னா ஏதாச்சும் மனசு மாறி திருந்துவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க திருந்துற மாதிரியே இல்ல. முதல்ல வாயை மூடிட்டு இங்க இருந்து நீ கிளம்பு. ஏன் மேல உள்ள கோவத்துல ஏன் நீங்க உங்களை அசிங்கப்படுத்திட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? நான் கிளம்புறேன். நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்.
அப்பவாச்சும் நீங்க இந்த எண்ணத்தை விட்டு நல்லபடியா இருப்பேன்னா சொல்லுங்க. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். என்னடி பிச்சை போடுறியா? என் அம்மா என்ன அடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நீ வேலை செய்ய வந்த வெறும் வேலைக்காரி. நீ விட்டு கொடுத்து நான் இந்த வீட்ல இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீ என்னடி போறது? நானே உன்னை போக வைக்கிறேன் பாரு. அதுவும் சும்மா இல்ல. என் அம்மா மனசுல இடம் பிடிச்சதுன்னு ஆட்டம் போடுற. அதே அம்மா மனசு வெறுத்து போய் உன்னை சீன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுற மாதிரி நான் பண்ணல. நான் சந்திரிகா இல்ல, பண்ண வைக்கிறேன்டி. உங்களுக்கு நல்லது சொல்ல வந்த பாருங்க, என்ன சொல்லணும்? எல்லாம் கரெக்டா இருக்கா? மா, நிச்சயதார்த்தத்துக்கு வேலை செய்ய போற ஆளுகளை எல்லாம் வர சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. நமஸ்காரம்மா. இவர்தான் நாதஸ்வரம் வாசிக்கிறவர். வணக்கம். ஓ பிரீத்தி, இந்த அட்வான்ஸ் செக் கொடுக்கற வேலையெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்னல, விக்ரம் கல்யாணத்தை நீ தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். உட்கார். அம்மா, முதல் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா? நாதஸ்வரத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் போடு. அம்மா, உங்க கையிலேயே கொடுத்துருங்க. இந்தாங்க. வரங்கம்மா. வாங்க. அம்மா, அடுத்து சமையல்காரரு. இவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். செல்வம், சமையல் தூள் கலப்பிடணும். சரிங்கம்மா. செலவை பத்தி கவலையே படாதீங்க. சாப்பிட்றவங்க மனசும் வயிறும் நிறைஞ்சு என் பேரனை வாழ்த்திட்டு போகணும். அம்மா சொல்லிட்டீங்கல்ல, அசத்திடுவோம். ஒரு 3 லட்சம் ரூபாய் போடுதான். இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா. வரம்மா. சரி. அம்மா, இவர் தான் பந்தல்காரர். வணக்கம்மா. வாங்க மாரியப்பன். அம்மா, நம்ம தெரு ஃபுல்லா பந்தல் போட்டு கலக்கிடுங்க. பின்னிடலாம்மா, எல்லாம் சூப்பரா பண்ணிடலாம். ஒரு 75,000 ரூபாய் போடுமா. ஓகே, இந்தாங்க. வரம்மா. வாங்க. அம்மா, நிச்சயத்துக்கு புடவை எடுக்க போகணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஓ கல்பனா, அந்த கேலண்டர் கொண்டு வாமா. எப்படி பாத்தியா? இந்தாங்க அத்தை. இன்னைக்கு 10 to 12 நல்ல நேரமா இருக்கு. இப்ப புறப்பட்டு போனா நல்லா இருக்குமோ? டைம் என்னாச்சு? 8 ஆச்சு பாட்டி. ஓஹோ, இப்ப புறப்பட்டா சரியா இருக்கும். எல்லாரையும் ரெடி ஆக சொல்லுங்க. சரிங்க. எல்லாரும் போய் புடவை எடுத்துட்டு வந்துடலாம். சரியா? போலாமா? சரிங்கம்மா. பிரீத்தி, புறப்படு. சரிம்மா. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. என்னப்பா, எல்லாரும் புறப்படலாம். ஓகே, நானும் ரெடி ஆகி வந்துடுறேன். எங்க உங்க ஒய்ஃப் எங்க? அவ ரெடி ஆயிட்டு இருக்காமா, இதோ போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி, ஓகே ஓகே, வாங்க வாங்க. வாங்கம்மா. விக்ரம், பாட்டி சொன்னது கேக்கலையா? நம்மளோட நிச்சயதார்த்தத்துக்கு எனக்கு பட்டு புடவையும் உனக்கு வேஷ்டி சட்டையும் எடுக்க போறாங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா?
பாட்டி சொன்னதை வச்சு அப்செட் ஆயிட்டியா? இப்ப எல்லாரும் சேர்ந்து எடுக்க போற முகூர்த்த புடவை உனக்கு தான் வந்து சேரும். உன் கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். என்ன நம்பு பிரீத்தி, நிச்சயமா நீதான் என் வைஃப். அத யாராலையுமே மாத்த முடியாது. ஸ்ரீஜா, இப்பதான் கல்பனா அண்ணி நாகு கிட்ட சொல்லி விட்டாங்க. நிச்சயதார்த்த புடவை எடுக்க போறோமாமே. எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? பந்தல்காரங்க, நாதஸ்வரக்காரங்க, சமையல்காரங்கன்னு எல்லாரும் அட்வான்ஸ் வாங்கிட்டு போறாங்களாமே. அதுவும் அந்த பிரீத்தி தான் கையாலேயே செக் எழுதி கொடுத்தாலாமே. ஐயோ, தெரிஞ்சிருந்தா நான் வெளியில வந்து பாத்திருப்பேன். அவ முகம் படுற கஷ்டத்தை பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இன்னும் இருக்குல்ல. நிச்சய புடவை இருக்கு, கல்யாண புடவை இருக்கு, நிச்சய மோதிரம் இருக்கு, கல்யாண நகை நட்டுன்னு இன்னும் எவ்வளவு இருக்கு. இனிமே நாம சந்தோஷமா இருக்க போறோம். ஒவ்வொரு நாளும் அந்த பிரீத்திக்கு ரண வேதனை தான். ஸ்ரீஜா, என்ன உம்மன்னு இருக்க? நீ இன்னும் ரெடி ஆகலையா? எப்படி அவ கடைக்கு வர போற? நான் இதுக்கு பாட்டி எடுக்கிற முகூர்த்த புடவை அந்த பிரீத்திக்கு தானே போக போகுது. பிரீத்திகா அப்படின்னு யார் சொன்னா? அந்த 2 லவ் பேர்ட்ஸும் மாடியில கட்டி புடிச்சுக்கிட்டு அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஓ, அப்படியா விஷயம்? அப்படின்னா அந்த 2 காதல் புறாவையும் பிரிச்சிட வேண்டியதுதான். முதல்ல அந்த பிரீத்தி கடைக்கு வந்தாதானே புடவை அவளுக்கு போகும். அதுக்கு ஒரு முடிவு கட்டி அந்த பிரீத்திய இங்கேயே இருக்க வைக்க போறேன். கல்பனா, கல்பனா, இத வராத்த. என்னத்த? என்னம்மா, எல்லார்ட்டையும் சொன்னியா இல்லையா? யாரையுமே காணோம். எல்லார்கிட்டயும் அப்பவே சொல்லிட்டேன் அத்த. எல்லாரும் எங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. யாரையுமே காணுமே. இதோ இப்ப கூட்டிட்டு வரேன். போ போ, கூட்டிட்டு வா. பிரீத்தி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இதோ 5 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் பிரீத்தி, நான் அத்தை கிட்ட எல்லாரும் ரெடின்னு சொல்லிட்டேன். வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். பாத்ரூம்ல இருக்கா? இந்த சரிதான். சரி. நீ அந்த கத்தையை எடுத்துட்டு வா.
எங்க விக்ரம்? விக்ரம் இதோ வந்துட்டேன் பாட்டி. பிரீத்தி எங்கப்பா? நான் ready, மா. வந்துட்டியா? போலாமா? ரைட் போலாம். போலாம். என்ன பிரீத்தி இப்படி அவ வரப்போற? ஏன் நான் புடவை கட்டக்கூடாதா என்ன? புடவையெல்லாம் கட்டலாம், ஆனா கிழிஞ்ச புடவை தான் கட்டக்கூடாது. என்ன பிரீத்தி இது? பார்த்து கட்டிட்டு வர மாட்டியா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நான் பார்க்கலம்மா. சரி சரி போ, வேற மாத்திட்டு வா சீக்கிரம். அம்மா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போகணும் இல்லையா? நீங்க போங்க, நான் இருந்து பிரீத்தியை கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா. சரி வா ராஜா போலாம். வெயிட். மேல நமக்கு நிறைய வேலை இருக்கு. வா. கீ இங்கதானே வச்சேன். என்ன பிரீத்தி, ரெடி ஆயிட்டியா? கபோர்ட் க்ளோஸா இருக்கு. கீ எங்க வச்சேன்னு தெரியல. சோ, என்ன பிரீத்தி, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. ஐயோ பரவாயில்ல விடுங்க. பிரீத்திக்கு அங்க வர விருப்பம் இல்ல போல. அதான் கிழிஞ்ச புடவைய கட்டினது மட்டும் இல்லாம கபோர்ட் கீயே தொலைச்சிட்டு நிக்கிறான். பிரீத்தி, அங்க வந்தா மட்டும் நீ என்ன பண்ண போற? உன்னால எந்த யூஸும் இல்ல. விக்ரம கல்யாணம் பண்ணிக்க போறது நானு. நிச்சய புடவை கூட எனக்கு தானே எடுக்க போறாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம? அங்க வந்தாலும் நீ சும்மா வேடிக்கை தானே பார்க்க போற. நீ இங்கேயே இரு. இங்கேயே ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டே இரு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். போலாமா ஸ்ரீஜா? போலாமே. அம்மா வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. பட்டுப்புடவை செக்ஷன் அந்த சைடு போங்கம்மா. வாங்க வாங்க. தேங்க் யூ. போங்க உள்ள போங்க. வாங்க வாங்க வாங்க. வாயா. ஐயோ பாவம், காதல் புறா தனியா இருக்கிறதுனால ரொம்ப வருத்தமா இருக்கு போல. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி என்னைக்குமே அந்த ரெண்டு புறாவும் பிரிஞ்சுதான் இருக்கணும். ஸ்ரீஜா, பாட்டி. ஸ்ரீஜா வாமா இங்க. உட்கார். பிரீத்தி ஏன் இன்னும் வரவே இல்லை? இது ரொம்ப அழகா இருக்கு.